காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சிங்க. நாங்க எல்லாரும் எப்படி வேணா பேசுவோம் அப்படின்னா, இப்படி கிரீஷ் சோடங்கர் பேசி முடிக்கிறாரு. அடுத்து செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்திய காட்டமா பேசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. ஆனா திரும்ப பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. அவர் சொல்றப்ப ஒரு வார்த்தை பாருங்க, ஊட்டி விடுற கையை யாராவது தள்ளி விடுவாங்களாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இது யாரெல்லாம் மையப்படுத்தி அவர் சொல்ல வர்றாரு? ஜனநாயகம்னு சொல்றாரா, ஜனநாயகன்னு சொல்றாரா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். அவர் ஜனநாயகம் சொல்லும் போதுலாம் எனக்கு ஜனநாயகன் தான் கேக்குது. ஏன்னா நோக்கத்தோட பேசுறாரு, அது தெளிவா தெரியுது. உண்மையிலேயே அவர் மயிலாப்பூர்ல நிக்கணும், அது தாவேகா தயவுல நிக்கணும்னா அந்த பேண்ட் வேகன்ல ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் தலைவர்கள் தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு லோக்கல் கணக்கு இருக்கு. விஜயோட சேர்ந்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியில இருந்தா நமக்கு சீட்டே கிடையாது. அப்போ அதுல என்ன தப்பு இருக்கு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் எம்எல்ஏ ஆகி திருப்பி காங்கிரஸ் கட்சிக்கே போறவங்க எத்தனை பேர் பட்டியல் பண்ணுமா உங்களுக்கு? எங்க காலத்துல அன்பரசுன்னு ஒரு எம்பி இருந்தாருங்க, 89, 88 அந்த காலகட்டம். அவங்க மிஸ்ஸஸ் வந்து கமலா, வன்னியர் கம்யூனிட்டி, படுபோல்டா இருப்பாங்க. அவங்க அந்த காலத்துல புல்லட் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவாங்க. இந்த கமலாமா ஆபீஸ்க்குலாம் வருவாங்க, எங்க ஆபீஸ்க்குலாம் வருவாங்க. இந்த அன்பரசு எப்படின்னா, என்னங்க நம்ம பேரே ரொம்ப நாளா பேப்பர்லயே வரலைங்களே, என்ன பண்ணலாம், அதிரடியா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இந்த நரசிம்மராவ் ஆட்சி சரியில்லைன்னு பிரதமருக்கு எதிராகவே கறிக்க கொடுத்துருவாரு. அது சுவாபங்க, மாத்த முடியாது. காங்கிரஸ் கட்சியில அப்படி சுவாபம் நிறைய இருக்கு. சிக்கல் என்னன்னா, திமுக வந்து இரிட்டேட் ஆயிட்டே போகுது. எவ்வளவு நாளைக்கு அந்த இரிட்டேஷன் அவங்க தாங்குவாங்கன்னு தெரியல.